நேற்று காலையில் அதாவது டே 1 ஒரு வீடியோ போட்டிருந்தோம். திவாகர் பொழக்கப்பட்டார், திவாகர் தாக்கப்பட்டார்னு. எஸ், பிரவீன் காந்தியும் பொழக்கப்பட்டார். ஆமாம் ஆமாம். காரணம் என்னென்னா நிறைய லூஸ் ஸ்டாக் தான். எஸ், எனக்கு கூடயே பழன பார்வதி கூட வந்து சரக்கே இல்லாத இருக்காருன்ற மாதிரி போட்டு ஆமாம் அதெல்லாம் பண்ணாங்க. அது என்னன்றது கொஞ்சம் விரிவாக பார்க்குறோம். அதற்கு முன்பாக அந்த தளத்தை எதிர்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது இல்லாமல் ஹைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதே மாதிரி எங்களை ஆதரிக்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேல இருக்கிற டீட்டெயில்ஸ் மூலமாக உங்களுடைய சப்போர்ட்டுகளை எங்களுக்கு வந்து கொடுங்க. ஸோ வீடியோக்குள்ளார போகலாம். பிரவீன் காந்தி ரட்சகன் படம் எடுத்தார், ஜோடி படம் எடுத்தார். அசிஸ்டன்ட் டைரக்டராக தன்னுடைய கஷ்டங்கள்லாம் சொன்னார். எப்படி வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தேன், எஸ் சூர்யாலாம் எப்படி அவருக்கு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தார், என்ன மாதிரியான கஷ்டங்கள்லாம் அன்னைக்கு பட்டோம். ஓகே, இன்றைக்கி இவ்வளோ சொஃபிஸ்டிகேட்டடாக இருக்காங்க. நாங்கள் பட்ட கஷ்டம் மாதிரி இன்றைக்கி யாருமே வந்து படுறதில்ல, ரொம்ப எளிமையாக இருக்காங்க, ஒரு சொஃபிஸ்டிகேட்டடாக இருக்காங்க அப்படிலாம் அவருடைய கஷ்டங்கள்லாம் பேசினவங்க கூட லூஸ் ஸ்டாக்கு நிறையவே விட்டார். மிக முக்கியமாக பெண்கள் பற்றிய பார்வையில் வந்து கொஞ்சம் பூமர்த்தனமாகவே அவர் ஒரு தாட் இருந்தது. காரணம் என்னென்னா அதாவது பொம்பளை ஆம்பளை அப்படின்றதுல நிறைய புரிதல்கள் மாறிட்டு இருக்குன்னு வரேன். கண்டிப்பாக. இப்போ இன்றைக்கி கூட வந்து தண்ணிக்கு வந்து ஒரு இதை வந்து எடுக்கும்போது பொம்பளைங்களாம் வேண்டாம் அப்படின்வாங்க. ஏன் நீ சொல்கிறேன்னு அரோரா கேட்டாங்க. நாங்கள் முடிவு பண்ணுறோம், முடியல, நாங்கள் முடியலன்னு சொன்னதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ காரணம் என்னென்னா நீ ஜென்ரலில் வந்து எங்களை பிரித்து வைக்காத அப்படின்றது அவங்களுடைய விஷயம். சொல்லுங்க. இல்லை, இது நீங்கள் 2வது நாளுக்கு போயிட்டீங்க ஜாக்கி. முதல் நாள் உள்ளே போகிறதுலேருந்தே அவர் வந்து நிறைய தாக்கப்பட்டார்னு வச்சுக்கோங்க. உதாரணத்திற்கு அவர் நிறைய பேசுகிறார் அப்படிங்கிறதுனாலேயே விஜேஎஸ் பார்த்தீங்கன்னா அவர் வந்து சொல்லுவார், சார் நான் ஒரு கவிதை ஏதோ ஒன்று யோசிச்சு வச்சுருக்கேன் சார், அப்படியே யோசிச்சது அப்படியே வச்சுக்கோங்க சார், அங்கே போய் நில்லுங்க அப்படின்ற. இது வந்து 2 பேருமே தாக்கப்பட்டாங்க அன்றைக்கி. ஆமாம், அது வந்து இவரும் வந்து ஏதோ நடிச்சு காமிக்கிறேன்னு எந்த ஸ்டேஜ் அதுவும் கிராண்டு லான்ச் லான்ச்சில் வந்து ஏன்னா இத்தோட ஓடுவாங்க அந்த நடிப்பை பார்த்தா. சிவாஜி செருப்பால் அடிச்சாருன்னுவாங்களே அந்த மாதிரி கதையை அங்கேயே பண்ணலான்னு பார்த்தாரு அவர் ஆக்சுவலி. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் அவர் பண்ணுறதுக்கும் போது அப்படியே தடுத்து நிறுத்தினார். அதே தான் வந்து பிரவீன் காந்தி நான் ஒரு கவிதை சொல்கிறேன்னாரு. கவிதை இது எல்லாம் கூட்டு உள்ளார போய் சொல்லு, எத்தனை நாளுக்கு உன் பாடு, எல்லா கேமராவும் இருக்குது, எங்கே வேணாலும் போய் சொல்லு. இதை தான் இவர் என்ன பண்ணார். உள்ளார வந்து நீங்கள் பார்த்தீங்களா, நீங்களாம் பேசிகிட்டு இருக்கேன், நான் இப்போ கேமரா கூட பேசிகிட்டு இருக்கேன். அதுதான் இது வரும்போது ஆதிரான்னு நினைக்கிறேன், ஆதிரை வரும்பொழுதுன்னு நினைக்கிறேன். அவர் பாட்டுக்கு வந்து வாங்கம்மா நீங்கள் பேசுங்க, நான் வந்து கேமராட்ட நான் தனியாக பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த மாதிரி என்னென்ன பேசினான்னு தெரியல. அது எனக்கு தெரிஞ்சு அது ஒரு பெரிய ஃபுட்டேஜாக வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இவர் வெளியே போய் ஏதாவது வந்து இந்த பிக் பாஸ் இப்படி தான் மோசங்கன்னு சொல்லும்போது அதை போடுவாங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள் என்ன மாதிரி எங்களை டார்ச்சர் பண்ணார், நாங்கள் தான் வந்து இதுக்கெல்லாம் பொறுத்துக்கிட்டு இருக்கோம், நாங்கள் தான் இந்த மாதிரி கேஸ் பண்ணுற மாதிரி ஏதோ சொன்னாலும் ஏன்னா வந்த அன்னைக்கு அவருக்கு இருந்த பார்வதி சொன்னாங்க. அதாவது வந்து அந்த யார் வந்து எப்படி சொல்கிறது போர் அடிக்குங்கிற மாதிரி ஒன்று ஒட்டினாங்களே சார். ஆமாம், ஒரு நாள் கூத்துங்கிற மாதிரி ஒட்டுற வாய மூடி சாத்து சார் ரைமிங்காக வந்து நீங்கள் வேற தூக்க கலத்துறீங்க, உங்களை வேற வச்சுக்கிட்டு நான் அந்த கதையை பண்ணுறதுக்குள்ள போதும் வாங்க ஓரா பண்ணாதீங்க சார். நான் ஞாபகம் வச்சுன்னு வந்திருக்கேன். நான் நேற்று பிரச்சனைலாம் ஞாபகம் வச்சுன்னு வந்து சொன்னேன். அதுக்காக தான் இந்த வீடியோவே பண்ணுறது, இல்லைன்னா நான் தனியாக பண்ணிவிடுவேன். ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம், நான் உங்கள் ஜாக்கி சேகர் அப்படின்னு நானே தனியாக வந்து ஆவர்த்தனம் பண்ணுவேன். இவர் பிரவீன் போய் பேசினார்ல, நான் கேமராட்ட பேசிட்டு இருக்கேம்மா, நீங்கள் போங்க அப்படின்னாரு. அந்த மாதிரி நான் கேமராட்ட வாய்ஸ் ஓவர் நீங்கள் கிளம்பிட்டு வாங்க ஆஃபீஸ்க்கு, நான் கேமராட்ட பேசுகிறேன், நண்பர்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு. என்ன விஷயம் அப்படின்னா பார்வதி சொன்னாங்க இல்லையா இந்த ஒரு நாள் கூத்துக்கு அவருக்கு. அந்த மாதிரி நீங்கள் நல்லா அவரை நோட்டீஸ் பண்ணீங்கன்னா முதல் நாள் வந்தப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் வரும்போது கை தட்டினே இருப்பாரு, ஏதாவது பேசுவார். 5 பேருக்கு அவர் என்ன பண்ணாரு, கை தட்டிகிட்டே இருந்தார். 5 பேர் கை தட்டிகிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் வந்து தலைவர் வந்து அப்படியே டவுன் ஆகிட்டாரு. அவ்வளோதான். இன்னொரு விஷயமும் இருக்குது ஜாக்கே. நீங்கள் ஒரு இடத்துல நீங்கள் வந்து சொல்லும்பொழுது தான் நிறைய பேருக்கு அங்கே வந்து நான் ரட்சகன் டைரக்டர்னே தெரியுது. அந்த ஒரு விஷயம் இருக்கும்பொழுது அது ரொம்ப பெரிய வலி, அதை நான் மறுக்கலை. பட் அதற்காக நான் வந்து பெரிய ஆளுங்கிற மாதிரி அவர் எங்கே அடங்கினார் அப்படின்னா திவாகர் அவர்கிட்ட வந்து பேசி எனக்கு வந்து என்னை வந்து சின்ன சிவாஜி என்னது நடிகர் திலகம், சின்ன திலகமாக ஏதோ சொன்னார். அந்த மாதிரி எனக்கு ஒரு கொடுத்துட்டாங்க சார். ஒரு வருஷத்துல கிடைச்ச புகழ்னார் பாருங்க, அப்ப ஆஃப் அன் அவர் தான் அவர். அதுக்கப்புறம் அவர் பெருசா பேசவே இல்லை. அதை தான் பார்வதி வந்து மென்ஷன் பண்ணாங்க. பார்வதி நிறைய இடங்கள்ல அவர் வந்து இது பண்ணிட்டே இருந்தாங்க, நோண்டிட்டே இருந்தாங்கன்னே சொல்லலாம். பார்வதி 2 பேரும் கூட டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்று வந்து யாரு திவாகர், இன்னொன்று வந்து பிரவீன் காந்தி. இந்த 2 பேருக்குமே டிராவல் பண்ணுவாங்க. ஆனால் 2 பேருமே கவுத்துடுவாங்க. ஆனால் 2 பேருக்குமே பறிஞ்சு பேசுற மாதிரி கண்டென்ட்டை கிரியேட் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு கெம்ம கூட இன்னைக்கு வந்து மாட்டி விட்டாங்க. கெமியே
வந்து மாட்டி நேற்று விட்டாங்க. நைட்டு மாட்டி விட்டாங்க திவாகர் கிட்ட. இன்னொரு ஒரு விஷயம் நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த கொரட்டை சட்டை வந்தது பார்த்தீங்களா சண்டை, அந்த சண்டை வரும்பொழுது பிரவீன் காந்தி சாரி சரி. பிரவீன் காந்தி வந்து சரி பெருசாக பேசவே இல்லை. ஆமா ஆமா அதை வந்து பார்வதி நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப வைப்பாங்க. எங்கள் தலைவர் அங்கேருந்து எங்கள் டைரக்டர் அங்கேருந்து கூட ஒன்றுமே பேசாது, எனக்கு பெரிய வருத்தம். ஆனா இன்னைக்கு அதே பெரிய பார்வதி வருத்தம் என்ன தான் பண்ணின்னு சொல்லிட்டு இன்னும் பெரிய டைரக்டர் எங்க டைரக்டர் இருந்தாருங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவர்கிட்ட சரக்கு இல்லைன்னு சொல்றாங்க. அதே தான். அதாவது நீங்க வேர்டை கவனிக்கணும். நீங்க வந்து நீங்க எதிராளி இப்போ ஒன்றும் இல்லை, நீங்க வந்து அகோரி கலைசெல்வனா ஆமாம் கலையரசனா கலையரசன் அவங்ககிட்ட நீங்க போய் பேசல அந்த பையன்கிட்ட, நீங்க தாராளமா சொல்லுங்க அவன் வந்து மிங்கிள் ஆக மாட்டான் சிங்கிளாகவே இருக்கான் அப்படின்லாம் நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள். ஆனால் ஒருத்தவங்ககிட்ட பழகிட்டு என்ன அவரே என்ன சொல்கிறாருன்னா, நான் எவ்வளோ தப்பு பண்ணிட்டேன், நான் வந்து தோத்துட்டு போய் உட்காந்துட்டு இருக்கேன்னும் போது அங்கே நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா சரக்கே இல்லாத ஒரு அதனால நான் வந்து அவரை வந்து நான் வந்து நாமினேட் பண்ணேன் அப்படின்னு ஒரு நாள் குத் தான் ஒரு கதை அப்படின்னா நீங்கள் சொல்கிறீங்க. அவங்க ஒரு ஆளை வந்து சொல்கிறாங்க, யார் வந்து இந்த மாதிரி இருப்பாங்களோ அவங்களை உசுப்பேத்துறதுக்காக கூட சொல்கிறதா. இவர் செஞ்ச விஷயங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முத நாள் வந்து இந்த மாதிரி பண்ணாரா, அதுக்கு அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள் வந்து ரொம்ப ஜெலஸ் ஆயிடுவாங்க. பெண்களுக்கு பொறாமை குணம் ஜாஸ்தி, ஜெலஸ் ஜாஸ்தியா, அப்படிதான் பெண்கள் வந்து படைக்கப்பட்டிருக்காங்களே, அதுதான் பெண் அதுதான் ஆண் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு குணங்கள் இருக்காங்க. ஒன்று வந்து பொறாமை, இன்னொன்று பேராசை. பொறாமை தான் ஜெலஸ், பொறாமை பேராசை. பணத்துக்காகவும் இன்னொரு பெண்ணை வந்து அவங்க பாராட்டவே மாட்டாங்க, அது பொறாமை காரணம் அப்படின்னு. அது உண்மை, எல்லாத்துலேயுமே உண்மை இருக்கு. இப்போ ஆண்கள் பக்கமும் உண்மை இருக்குது, ஆண்கள் பக்கமும் ஒரு அழகாக இருந்தால் நம்ம ஏன்டா இப்படி படைக்கப்பட்டிருக்கோம்னு சொல்லலை, அது எல்லாருக்குமே இருக்கும்ல. இப்போ நம்ம பொண்டாட்டியே திடீர்னு ஹேர் ஸ்டைலு பற்றி பாராட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு எப்படி இருக்கும், கிதக்குன்னு இருக்காது, அப்படி பார்ப்போமா இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான். இப்போ ஒன்றும் இல்லை, விஜய் சேதுபதி வந்தார், அவர் பங்கு வச்சுருந்தாரு, அது ஸ்பைக் வச்சுருந்தாரு அப்படின்னு சொல்லும்போது நம்ம டக்குன்னு அப்படி பார்ப்போம் இல்லையா? தட்ஸ் ரைட். ஸோ அந்த மாதிரி கிதக்கு மொமெண்ட் இன் அவர் லைஃப் ஸோ மெனி டைம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி வருது இல்லை, அப்போ வந்து அது வந்து கிதக்குன்னு இருக்கும் ஆக்சுவலி. எஸ். இன்னொன்று என்ன அப்படின்னா, அந்த ஆண்களுக்கான பொறாமை அது அழகாக வந்து காலையில் வந்து இவர் என்ன நினச்சிட்டாரு, இவர் பேசின உடனே இந்த மாதிரிலாம் பேசும்பொழுது பெண்களுக்கான குணம் 2, ஆண்களுக்கான குணம் 2, இந்த மாதிரிலாம் கொஞ்சம் ஒரு மாதிரி பேசினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு வந்து நம்ம அவங்கள ரொம்ப வந்து ஒரு புத்திசாலியாகவும் அவங்க சொல்கிறது ரைட்டுங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துடும் இயல்பாகவே. அந்த மாதிரி தான் அவர் பேச ஆரம்பிச்சாரு. படார்னு பல்பு கொடுத்தாங்க. அவங்க யாரு, அவங்க இதெல்லாம் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க மேடம், நல்லா இருந்தாங்க ஆக்சுவலி, நல்லா ஃபிட்டா இருந்தாங்கன்னு சொல்ல வரேன் நான். பேர் Nandini, I think Nandini, yeah, she's from Coimbatore, I think so. She did yoga practice every day in the morning. ஜிம்மும் போறாங்க, கயிறுலாம் பண்ணாங்க சார். நீங்கள் பதட்டமாக அவங்க பண்ணாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு வார்த்தை கரெக்டாக கேட்டாங்க, அது என்ன சார் ஆண்களுக்கு மட்டும் என்ன, ஏன் பொறாமைப்படுகிற படிச்ச ஆண்களே கிடையாதா? எத்தனை ஆண்கள் பொறாமையாக இருக்கிற ஆண்களை நான் பார்த்துருக்கேன். ஒன்றும் இல்லை, ஒரு ஃபிகரை கூப்பிட்டு போனால் பொறாமையாயிரும், இவனை விட என்னடா நல்ல ஃபிகர் அவன் கூட்டின்னு போகிறான்னு ஆயிடுவாங்க. என் ஃப்ரெண்ட்ஸுங்க நிறைய பேர் முக்கம் என் பொண்டாட்டிக்கிட்ட வந்து, அதாவது நான் எவ்வளோ எஃபெக்ட் போட்டிருக்கேன், இத்தனை எவ்வளவு நான் வந்து கர்ணம் போட்டிருக்கேன், என்ன மாதிரி மோடி வித்தை காமிச்சிருக்கேன், என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்கேன் எனக்கு மட்டும்தான் தெரியும். இதே சரிங்க எடுத்துறீங்க. இல்லை மேடம், பொதுவாக சொல்கிறேன் மேடம், அதாவது நான் மெயின் மட்டும்தான் வந்து சில விஷயங்கள் செய்யணும் அப்படின்றதுக்காக எடுத்து வச்சிருக்கேன். இல்லை மேடம், அதை நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி நான் குரல் வித்தெல்லாம் காமிச்சு கரெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஷீ இஸ் மை ஒய்ஃப் சுதா அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஏதாவது ஒன்று மாட்டும், ஊருக்கு போனால் ஏதாவது ஒரு சனியன் கைனில் வந்து எனக்குன்னே மாட்டோம், தப்பிச்சே போக முடியாது, ஏய் ஜாக்கி அப்படின்ட்டுவானுங்க. சரி கருமம் அப்படின்ற மாதிரி கூட்டின்னு வந்து, ஏன் தெரியுமா, நான் எனக்கு நீங்கள் எவ்வளோ நண்பர்கள் இருக்காங்க, நான் சொல்ல வருது இது வந்து பேட் பீப்புள்ஸ், ரைட், எதுவுமே கிடையாது. அது ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸால் தான் நம்ம இவ்வளோ தூரம் வந்தோம். அதில் சிலது வந்து மங்குனிகள் தற்குறிகள் நிறைய இருக்குது அங்கேயும். அப்போ என்ன பண்ணுவோம், நான் தவிர்த்துட்டு போகணுன்னு பார்த்தா இது கண்டுபிடிச்சிட்டு எப்படியோ மூக்கில் வெறுத்துரும், கத்தும். உடனே நான் கூட்டுவேன், ஷீஸ் மை ஒய்ஃப் சுதாடா அப்படின்னு சொன்னேன். அதாவது நான் முட்டாளாம், அவன் வந்து ஒரு பிரில்லியன்ட்டான். என்ன இவகிட்ட வந்து நிரூபிக்கிறதுக்கு போராடிட்டு இருப்பாங்க. ஏன்னே தெரியாது, அவங்க பிரில்லியண்டா இருந்தா நமக்கு என்ன, இல்லைன்னா நமக்கு என்ன, இவங்களை விட அவங்க பிரில்லியன்ட்டுங்கிறத நிரூபிக்க. நீ போய் இவனை போய் கல்யாணம் பண்ணிட்டியாமா, நீ நான் எவ்வளவு பிரில்லியன்ட் தெரியுமான்னு நிரூபிப்பானுங்க. பேசிக் அதுதான், அவசரப்பட்டு ஆத்தான்ற மாதிரி நிற்பானுங்க. அது எத்தனை அப்படின்னு என் பொண்டாட்டி சொல்லிடுவா, நான் சொல்றதுக்கு வராது அவளுக்கு, அதுதான் மேட்ரு. தேங்க்யூ. ஸோ இல்லை அந்த மாதிரி மூமெண்ட் தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அப்படிதான் வந்து சமைச்சாங்க. மறுநாள் காலையில் போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கே சமைச்சு வைக்கிறேன்னு சொல்லி காரக்குழம்பு வச்சு கொடுத்தோம். இங்கே ஆமாம், பிபி வந்திருக்கு.
வேணும்னே பண்ணுது. தண்ணியை குடிங்க சார். சார் கீழே அங்கிள் கண்டிப்பாக வந்துடுவார் சார். சிவாஜி மாதிரி சார் கம்முனு இருங்க சார், தண்ணியை குடி. சிவாஜி மாதிரி ஏற்கனவே ஒருத்தர் சொல்லியிருக்காரு. சொல்லி பிபிபிக்கே போட்டாரு. நான் இன்னும் பாரு இப்படி இப்படி ஆடிட்டு குரலி வித்த காமிச்சிட்டு இருக்கிறேன். சார் அவரை விடுங்க, இன்னொருத்தவங்க ஃபாலோவருக்கு இன்னும் மெயின் எபிசோட்லேயே உங்களுக்கு அதை பற்றி பேசியிருக்கேன். ஃபாலோவருக்கு 390 ஏதோ வாங்குறாங்க அவங்க. படுத்து நான் ஃபோட்டோ எப்படிலாம் எடுக்கிறேன்னு பாருங்க. போடுறீங்க நீங்கள், ஃபாலோவர் வச்சுருக்கீங்க, வாங்குறீங்க காசு. அந்த அம்மாவுக்கு மட்டும் வருது, நமக்கு வரலன்னா என்ன அர்த்தம்? கண்டிப்பாக. ஸோ விஷயத்துக்கு வரும். ஸோ அவங்க உடனே பல்பு கொடுத்தாங்க. அதான் நான் என்ன சொல்கிறேன், ஒரு வயதிற்கும் உங்களுடைய டிரெக்டர் அப்படின்னும் பொழுது ஒரு அளவுக்கு தான் அதை பொறுமையாக பார்ப்பாங்க. டப்புன்னு எல்லாருமே வந்து பல்பு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிக்கல்ஸ் வந்து மாட்டினார்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து அதை அக்செப்ட் பண்ணாரு, அதுக்கப்புறம் வந்து ஒருமே மாறிட்டார். ஆமாம், பெண்களுக்கும் இருக்குது சார், ஆண்களுக்கும் இல்லை. கடைசியாக பெண்கள் ரெண்டு ஒரு விஷயத்தை வந்து எடுத்து வந்து அது எனக்கு சரியாக தெரியாது. என்னன்றதை நீங்கள் பின்னூட்டங்கள் கமெண்ட் இல்லை கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ இது ஒரு விஷயமாக மாட்டினாரு. இன்னொரு விஷயமும் வந்து என்ன அப்படின்றப்ப என்னன்னா, எல்லாரும் உட்காந்துருக்காங்க, யார் வந்து அந்த தண்ணியை பார்த்துக்கிற சூப்பர்வைசரை செலக்ட் பண்ணலான்னு. பெண்கள் வேண்டாம் அப்படின்னாரு. டப்புன்னு பெண்கள் வேணாம்ப்பா, ஏன் வேணாம் அப்படின்னாங்க. இவர் பெண்கள் வேண்டாம்னு சொல்லி கமருதீன்ட்டு சொல்கிறாரு, அப்பா பெண்கள் வேண்டாம்ப்பா, அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அது அப்படின்னு. உடனே கமருதீன் பெண்கள் வேண்டாம். அப்போ வந்து அரோரா அழகாக கேட்டாங்க, ஏன் வேணாம்? அது இல்லை, உங்களால் வந்து அது வந்து ரொம்ப கடினமான வேலை. நீங்கள் என்ன பண்ணீங்க? நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணீங்க? முதல்ல என்ன பண்ணாங்க சார்? அவர் என்ன பண்ணார்? முதல்ல நான் வந்து உள்ளார வந்துமே ரட்சகன் மிஸ் யூனிவர்ஸை கூப்பிட்டு வந்து நான் வந்து படத்தில் டைரக்ட் பண்ண சொன்னாரா இல்லையா? சொன்னார். மெர்க்கூரி பூக்கள் மாடன் நீலாக்கள் அந்த மாதிரி ஆடுறது. அப்போ பொங்கல் வேணும்னு சொல்ல வேண்டியது தானே? படத்துக்கு பொம்பளை வேணாம், நரம்பே போதும், நாகார்ஜுனா நரம்பே போதும்னு சொல்ல வேண்டியது தானே? கடைசி வரை நரம்பை தான் பார்த்துட்டு இருப்பாங்க எல்லாரும். அப்புறம் நான் கூட சமயத்தில் ஒரு நரம்பு பார்த்தேன். சரி வேணாம், அடுத்து சொல்லுங்கள். ஸோ அதனால் பெண்கள் வேணான்னு பெண்கள் வேணாம் ஆரோரா கேட்டாங்க. அவங்க கேட்டாங்க, கூடவே சுபிக்ஷாவும் கேட்டாங்க. சுபிக்ஷா தானே அவங்க பேர்? ஆமாம், சுபிக்ஷாவும் கேட்டாங்க. ஏன் வேணாம்? ஏங்க அந்த பொண்ணு படகுல அவங்க அப்பாவுக்கு வந்து போட்டு எடுத்துன்னு போகிறாங்க, ரோல் பண்ணிக்கிட்டு போட்டை. அவங்களையே போய் நீங்கள் வந்து வலையை இழுக்க முடியாதுன்னு சொன்னாங்க. நான்லாம் வலையை இழுத்து நானும் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஸோ ஏன் வேண்டாம் அப்படிங்கிறத முதல்ல வந்து நீங்கள் சொல்லணும். பெண்கள் அங்கே வந்து இப்போ என்ன கமருதீன் மட்டும் என்ன, இப்போ வண்டி சார் கொஞ்சம் வண்டி முன்னாடி தள்ளினா சார் தண்ணி வருது சார்ன்றார் சபரி. அவர் என்ன தள்ளினாரா? சூலேஸ் தான் போட்டுனார். இவங்களுமே நின்று இப்போ கொஞ்சம் சபரி முன்னாடி வண்டி இழுங்க, பின்னாடி எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லி பார்த்துக்கிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. அவங்க சூப்பர்வைஸ் வேலை தானே பண்ணணும்னு சொன்னாரு பிக் பாஸ். வண்டி இழுக்கணும்னு சொல்லவே இல்லைல்ல. இதுக்கு எதுக்கு இவர் வந்து ஒன்று இது அப்போ அவங்க அந்த அம்மா சொன்னாங்க, அவங்க பண்ணுற ஐடியாலையும் இல்லைன்னு வச்சுக்கோங்க. அரோரா தான் அவங்க வந்து பண்ணுற ஐடியால இல்லாமல் இல்லை ஒன்றும் வேலைலாம். ஆனாலுமே வந்து ஏன் பெண்கள் வேண்டாம் நாங்கள் சொல்கிறோம். அது இந்த ஒரு படத்தில் யூஸ் சொல்லுவார் தெரியுங்களா, அவர் கவுண்டமணி இருப்பார், அவங்க ஒய்ஃப் இருப்பாங்க, பிச்சை எடுக்க வருவாங்க. ஒய்ஃப் வந்து என்ன சொல்லுவாங்க, பிச்சைக்காரன்ட்ட வந்து உங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. கவுண்டமணி லாஸ் எப்படி நீ சொல்லலாம் அதை அப்படின்னோடனே பிச்சைக்காரருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஓனர் வந்துட்டாரு, அவர் வந்து நமக்கு ஏதோ பைசா கொடுப்பாரு. ஆமாம், அவன் என்ன சொல்றது, வேண்டாம் நான் சொல்கிறேன் கிடையாது போடா அப்படின்னு. அந்த மாதிரி இவங்க நாங்கள் சொல்கிறோம் எங்கள்கிட்ட கேளுங்க அப்படின்ட்டு நாங்கள் பண்ணல அப்படின்வாங்க. பட் இந்த விஷயத்துலேயும் சரி, அவர் நிறையா வந்து பெண்கள் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் பேச அவர் கண்டிப்பாக வந்து இன்னுமே வந்து நோட் செய்யப்படுவார் அப்படிங்கிற. ஏன்னா கெமி மாதிரியான ஆள்லாம் ஒன்றும் சொல்லல திவாகர், உங்களுக்கு புரியாதுன்ட்டாரு. எனக்கு எப்படி புரியாதுங்க வா அப்படின்னு சொல்லி 1 மணி நேரத்துக்கு சண்டை போட்டாங்க. அப்போ இவருக்கு இன்னும் அதை பற்றின ஒரு வீரியம் வந்து புரியல அப்படின்னு நினைக்கிறேன். அதனால தான் வந்து பார்வதி வந்து ஈஸியாக இவரை வந்து நிறைய பேசுவீங்க ஆனால் சத்தம் கிடையாதா, பயம் கிடையாதா உங்க மேலே? பயம் கிடையாது, இல்லை அவர் பயப்படுற ஒரு ஆக்சுவலி கொஞ்சம் குரல் உயர்த்தினா போதும் அப்படி சொல்லுங்க நீங்கள். இப்போ ரீசெண்டாக கரூர் ஸ்டாம்பேட்ல 40 பேர் செத்து போனாங்க. ஆமாம் சார், பசங்க எல்லாரும் செத்து போனாங்க. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு நரேட்டிவ் செட் பண்ணாங்க. அதாவது ஆளுங்கட்சி வந்து ஆளை வச்சு கத்தியால் கீச்சிச்சுனாங்க. ஏண்டா கத்தியால கீச்சுன்னா அவ்வளோ பெரிய கூட்டத்தில் அவன் எப்படியா தப்பிச்சு போக முடியும்? எல்லாமே யங்ஸ்டர்ஸ், எங்கேயுமே தப்பி போக முடியாது. எல்லாருக்கிட்டையும் ஃபோனும் இருக்கு, வீடியோ எடுக்கிறான், ட்ரோன் இருக்கு, எல்லாம் இருக்கு. அப்படி இருந்துமே நீங்கள் வந்து எடுத்ததுமே ஆளுங்கட்சி மேலே நீங்கள் பழிய போட்டீங்க. ஆளுங்கட்சி இதை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை, ஏன்னா அவங்க ஆட்சியில் இருக்காங்க. ஆனால் நீங்கள் உங்களுக்கு நரேட்டிவ் வந்து திமுக அதை செய்யுன்ற மாதிரி நீங்கள் பண்ணீங்க. இதனால் வரையிலும் நீங்கள் அதை தான் பண்ணி வச்சுருந்தீங்க. ஏனென்றால் முதலாக ஒரு பிராமண சமுதாயத்தை சேர்ந்த ஜெயலலிதா வந்து ஊதுபத்தி உருட்ட வச்சாங்க அவங்க. அது 20 வருஷம் கேஸ் நடத்தி அந்த காண்டு அவங்க மேலே இருக்கும்.
அதனால் நீங்கள் ஒரு செட் பண்ணீங்க. பாருங்கள், ஊழலால் வந்து கலைஞர் என்றைக்குமே தண்டிக்கப்படல, அவங்க சைடில் யாருமே இல்லை. ஆனால் ஊழலால் தண்டிக்கப்பட்டு ஊதுபத்தி உருட்டவங்க அவங்க. ஸோ இப்படி இருக்கும்பொழுது இதுக்கு ஒரு நரேட்டிவ் ஃபஸ்ட் எடுத்துமே செட் பண்ணுறாங்க. நடந்து போச்சு. ஆனால் டக்குன்னு வந்து அரசு மேலே தான் பழி, இப்படிலாம் வந்ததுனால தான் இது கூட்ட நெரிசல்னாங்க. ஆனால் ட்ரோன் ஷாட்லேருந்து எல்லாமே என்ன ஆகுது, அதை நிரூபிக்குது. அவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே அங்கே இறந்து போயிட்டுருக்காங்க அப்படின்றத நிரூபிக்குது. இவர் என்ன பண்ணார், பத்திரிகையாளர் சந்தித்தில் பிரவீன்காந்த் ஒரு கருப்பாட நூல் போயிடுச்சு அப்படின்னு இவர் ஒரு நரேட்டிவ் செட் பண்ணார். உடனே செந்தில்வேலு ஒன்றும் இல்லைங்க, பிரவீன்காந்த் வந்து ஒரு ஆதாரமான ஒரு அற்புதமான கருத்தை பொது வெளியில் வைக்கிறாரு, அவரை பிடிச்சி தமிழ்நாடு போலீஸ் விசாரிச்சுனா எல்லா தகவலும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னது தான். வெலவெலத்து போய் இவர் ஆனார், நான் என்ன சொல்ல வரேன்னா அப்படின்னு மாத்திர மாதிரி டமால் மாற்றிட்டாருங்க அவர். அந்த மாதிரியான கேரக்டர் அவர். ஸோ பெண்கள் பற்றி வாங்கி மாட்டிட்டார். வேறு ஏதாவது தகவல் இருக்குங்களா? இல்லை சார், இந்த மாதிரியான விஷயங்கள்ல தான் வந்தார். நடுவில் வந்து அவர் திவாகர்கிட்டையுமே வந்து பல்பு ஏதோ வாங்க வந்தார். அதோட அப்படியே, ஏன்னா திவாகரை ஃபஸ்ட்டே இவர் கலாச்சாரு, ஒரு காமெடின்னு இல்லாமல் என்னப்பா அப்படின்னாரு. ஸோ திவாகர் அவர்கிட்ட வந்து வரும்பொழுதெல்லாம் கொஞ்சம் தப்பிச்சு வந்துட்டாரு. எந்த ஒரு சண்டையிலையும் வந்து இப்போ அவர் பெருசாக கலந்துக்கிறது இல்லை அப்படிங்கிறதும் இருக்கு. பட் நிறைய பேசுறாரு பசங்க மூலமாவே. இந்த ஒரு சில பேர் இருப்பாங்க இல்லையா, யாரு மாதிரி சொல்லலாம்னா அண்ணாச்சி மாதிரி பசங்கள்கிட்ட சொல்லி அவங்க மூலமாக ஒரு விஷயத்தை வந்து செயல்படுத்துற மாதிரியான ஒரு ஆளா இருக்காரு. போக போக இன்னும் வந்து சரி, அது ரெண்டாவது நம்ம வந்து எப்பயுமே பிக் பாஸ் வந்ததுமே அவங்கள பற்றின ஒரு வீடியோக்கள் போடுவோம். 20 பேர் இருக்காங்க. பேசின விஷயத்தை திரும்ப பேசினாலும் கூட அவங்க இன்னும் இந்த ஒரு வாரத்தில் அவங்க ஏதாவது சில விஷயங்கள் பேசுவாங்க. அதை வைத்து எல்லாரை பற்றியும் ஒரு வீடியோ கண்டிப்பாக நம்ம போடுறோம். 5 நிமிஷமாக இருந்தாலும் பரவாயில்ல, 3 நிமிஷமாக இருந்தாலும் 2 அவங்கள பற்றி நம்மளுடைய பார்வை என்ன அப்படின்றத நம்ம நிச்சயமாக பதிவு செய்வோம் என்பதை இந்த நேரத்தை தெரிவிச்சுக்கிட்டு, பிரவீன்காந்தி புழக்கப்பட்டார்னு சொல்லலாம். அதுதான் கண்டிப்பாக. ஸோ உங்கள் கருத்துக்கள் ஏதாலும் இது பற்றி உங்கள் கருத்துக்கள் ஏதாலும் பின்னங்களை தெரிவித்துங்க. மீன் வேறொரு எபிசோட் உங்களாங்கள் சந்திக்கிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை, நண்பர்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக ஷேர் பண்ண முடியலனாலும் ஹைப் பட்டன் வரும்பொழுது கண்டிப்பாக வந்து ஹைப் வந்து கொடுத்தீங்கன்னா அதன் மூலமாக நிறைய பேருக்கு நம்ம சேனல் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற டீட்டெயில்ஸ் மூலமாக சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு எபிசோட் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். ஒரு நன்றி கூறுவது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் Voice over signing off.